ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவசர அவசரமான ஒர்க் தான் பண்ண போறேன். ஏன்னா, இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு எப்போதுமே சரி, 1 மணி ஆனாலும், 2 மணி ஆனாலும் சரி, எத்தன மணிக்கு நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சாலுமே கிளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்குறதுக்கே போவேன். ஆனா, நேத்து வந்து செம வேலை. ரெஸ்ட்டே இல்லாம நைட் வரைக்கும் ஒரு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, திரும்ப அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் தூங்கணும்னா, அதனால எனக்கு சுத்தமா டைமே இல்ல. சரி காலையில கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அத விட வேலை இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு 15 நாள் திருவிழா நடக்கும். அந்த 15 நாள்ல ஃபர்ஸ்ட்டு 7 நாள் காப்பு கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து 7வது நாள் கழிச்சு, அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம தெருவுக்கு வந்து சாமி வரும். இதுலேருந்து 7 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழா வப்பாங்க. காவடி, அப்புறம் செல தூக்குறது இந்த மாரி திருவிழா வப்பாங்க. இந்த திருவிழாக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் குரூப் சாரி எடுப்பாங்க. புதுசா சாரி கட்டுவாங்க. அதனால ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட தீபாவளி டைம்ல எந்த அளவுக்கு பண்ணுவோமோ, அதுல முக்காவாசி இதுல வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வந்து சீக்கிரம் குடுக்க நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நெறைய ஆர்டர் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஆன் டைம்லயும் நம்ம வந்து கொஞ்சம் டெலிவரி பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து முதல் நாள் தேர் வரதுனால நம்ம வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ற மாரி இருக்கும். அப்போ ரூமையும் நான் கிளீன் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா, எந்திரிச்ச உடனே நைட்டு வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் கிளாத் எல்லாம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இறங்கிட்டேன். ஏன் நான் கிளீன் பண்ணாமயே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ சாயங்காலம் 5 மணிக்குள்ள நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து 10 ப்ளவுஸ் கிட்ட நான் வந்து குடுத்தாகணும். நான் பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத நாள் நைட்டே எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா கிளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்ல நார்மலா கூட்டுறதுக்கும், நம்ம டீப் கிளீன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மாப் போட்டு அத கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு வந்து அதுக்குள்ள டயர்ட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு ப்ளவுஸ நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். மொத நாள் நான் ஒரு 3 ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது ஒரு 6 ப்ளவுஸ் கிட்ட இருக்கு. அதனால ஒரு ஒரு ப்ளவுஸாவது கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா என்னன்னு தெரியல ஒரு 2 ப்ளவுஸ் நான் உடனே உட்காந்து அப்பயே முடிச்சுட்டேன். ஒரு வழியா இந்த 2 ப்ளவுஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரூம் கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் ரூம் மாப் போடுறேன், கிளீன் பண்றேன் அப்படின்னா, சைட்ல இருக்கிற ஷெல்ஃபா இருக்கட்டும், கிளாத்தா இருக்கட்டும், லேஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி தான் நான் வப்பேன். ஆனா, இப்பவே பார்த்தீங்கன்னா, மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன். 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில இந்த மாதிரி இந்த மிஷின்ல வந்து வெயில் அடிக்கும். இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்டிச் பண்ண மாட்டேன். ரெஸ்ட் எடுப்பேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த வெயில் போன பிறகு ஸ்டிச் பண்ணுவேன். ஆனா, இப்போ சுத்தமா டைமே இல்லாத நேரத்தினால, நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே கொண்டு வந்து எஃப்ஐல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க, "ஜாக் எஃப்ஐ நல்லாருக்கா? ஏ டூ பி நல்லாருக்கா?" அப்படிங்கிற மாதிரி. ஆனா 2 மிஷினுமே நல்லா தான் இருக்கும். என்ன எஃப்ஐய விட ஏ டூ பில வந்து கட்ரு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரேட்டும் அதிகமா இருக்கும். ஆனா 2 மிஷினுமே நல்லா தான் ஸ்டிச் பண்ணும். 2மே சூப்பரா தான் இருக்கும் மிஷினு. ஸ்டிச் பண்றதுக்கெல்லாம். எந்த இ இதுல தான் நல்லாயிருக்கு, இதுதான் நல்லா இல்ல அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. ஸ்டிச் பண்றதுக்கு 2மே நல்லா ஈஸியா தான் இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஆனா என்ன ஏ டூ பி வந்து ஜாக் எஃப்ஐய விட ஏ டூ பி வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அவ்வளோதான் டிஃபரெண்ட்டு. அதே மாதிரி சவுண்டுமே பார்த்தீங்கன்னா, ஏ டூ பில வந்து கொஞ்சம் சவுண்டு வந்து அதிகமா இருக்கும். நல்லா கேட்கும். எஃப்ஐல வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியா கேட்கும். ஸ்பீடு எந்த அளவுக்கு நம்ம அதிகமா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு எந்த அளவுக்கு கம்மியா வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு சவுண்ட் வந்து குறையும். அப்போ பார்க்கும்போது எஃப்ஐல வந்து சவுண்ட் அவ்வளவா இருக்காது. ஆனா ஜாக் ஏ2பில வந்து சவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த சவுண்டுமே ரொம்ப தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது. நார்மல் மிஷின் அளவுக்குலாம் இருக்காது. பவர் மிஷின்ல சவுண்ட் வந்து ரொம்ப ஓவரா இருக்காது, அதிகமா இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஃப்ஐல கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும். அததான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? ஒருவேள உங்களுக்கு நல்ல டீட்டெயிலா எஃப்ஐக்கும், ஏ2பிக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் போடுறீங்களோ, நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுறேன். உண்மையா சொல்லணும்னா, காலையிலேருந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசையா இருந்துச்சு. திருவிழா ஃபர்ஸ்ட் நாள் தேர் வருது. ஒரே ஜாலியா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் ஜாலியா இருந்துட்டு இருந்தேன். ஆனா லாஸ்ட்டா சாமியே பார்க்கல நானு. ஒரே அழுவ. அப்படியே போய் படுத்துட்டேன். ஒரு மாதிரி ஆயிட்டு எனக்கு. அதனால போய் படுத்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சரி, தேர் வருது அப்படின்னா, வயர்லாம் வந்து ஏதாச்சும் இடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சரி பண்ணி தான் வப்பாங்க. இந்த வருஷமும் அப்படிதான் பண்ணாங்க. ஆனா, வைஃபை ஒயர் வந்து எங்க வீட்டுக்கு போஸ்ட் மரத்துலேருந்து குறுக்க வரும். அது வந்து என்ன ஆயிட்டுனா, கவனிக்கல. எங்களுக்கும் சுத்தமா ஞாபகம் இல்ல. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, தேர் வரதுக்கு முன்னாடியே கம்பு மாரி வச்சுட்டு, ஒயர தூக்குறதுக்கு 2 பேரு கம்பு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு வேளை இடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அந்த கம்ப வச்சு மேல தூக்குவாங்க.
அதையுமே வந்து கவனிக்கல. இங்க ஒயர் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே நெனைக்கல போல. எங்களுக்கே தோணல. என்ன ஆயிடுச்சுன்னா, தேர் வரும்போது வைஃபை ஒயரு சுத்தமா அறுந்து அந்த பாக்ஸ் எல்லாமே அப்படியே நொறுங்கி போயிட்டு, அப்படியே மனசே போயிட்டு எனக்கு. ஏன்னா, YouTubeல நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல போட்டுட்டு இருக்கும்போது, அது சும்மா தானே போட்டுட்டு இருப்போம். அதுலேருந்து எந்த இன்கமும் நம்மளுக்கு எதுவுமே வராது. அந்த டைம்ல இப்போ லாங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் நெட்வொர்க்க வச்சு என்னால உடனேலாம் அப்லோட் பண்ண முடியாது. அதனால வைஃபை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆனா, அத எடுக்கிறதுக்கு வந்து 5000 நம்ம பே பண்ணணும். பே பண்ணா தான் அவங்க வந்து அத ரெடி பண்ணி குடுப்பாங்க. அந்த 5000 ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அந்த டைம்ல. எனக்கு வேணும் அது கண்டிப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்ச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, எப்படியும் நம்மளுக்கு வைஃபை இருக்கணும். அப்பதான் நம்மளோட நெட்வொர்க் வந்து ஃப்ரீயா நல்லா தெளிவா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் கவனிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ வீட்ல கேட்டப்ப நம்பல ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே. குடுக்கணுமா அப்படிங்கிற மாரி அதுவும் ரூ. 5000 குடுக்கணும்னா யார் நம்புவா? வீட்ல இருக்கிற பொம்பள பிள்ளைக்கு அதுவும். நம்பல, குடுக்கல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி கிளாஸ் போறதுக்காக நம்ம ரெடி பண்ணணுங்கிறோம். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்க்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுவோம். அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு, அதில ஜாயின் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டு. அந்த கேஷ வச்சு நம்ம வந்து அ பண்ணிடலாம். வைஃபை கனெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு யோசனை. சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரியே பண்ணேன். கரெக்ட்டா போஸ்ட் போட்ட நாளைக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அந்த கேஷ வச்சு நான் வந்து வைஃபை எடுத்து, அந்த பேட்ச் வந்து சூப்பரா முடிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது, கிளாஸ்க்கு தேவையான எல்லாமே ஸ்டாண்டா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், வைஃபையா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் அதுல வர்ற காசுலயே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணேன். நான் இப்ப சொல்றது வந்து நான் பேசும்போது வேணா ரொம்பவே ஈஸியா தெரியிற மாதிரி இருக்கலாம். ஆனா அது ஈஸி கிடையாது. ஏன் அப்டின்னா, ரொம்ப இப்ப நம்ம போஸ்ட் போட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பண்ண பிறகும், நம்மளுக்கு கரெக்ட்டான டேட்ல இப்ப நான் இந்த டேட்ல நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, அதே டேட்ல அந்த வைஃபை வந்து எனக்கு கனெக்ட் ஆகி கரெக்ட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வரணும். அவங்க இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னு டிலே பண்ணிட்டாங்கன்னா, அதுல ஒண்ணுத்துல மாட்டிக்குவோம். கரெக்ட்டா இந்த டேட்ல ஏன் எடுக்கல? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இப்ப எனக்கே வச்சுக்கோங்களேன், ரூ. 5000 தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 5000க்கு கம்மியா ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணிட்டு, அத சரி இனிமே சேருவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம கேஷ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வேற யாருமே சேரல, எனக்கு அந்த அமௌண்ட்டே கிடைக்கல அப்படின்னாலும், என்னால இப்ப அந்த வைஃபை இழுக்க முடியாது. நெறைய ப்ரெஷர் அந்த டைம்ல என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, அத 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 ரெடி பண்றதுக்கு நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணேன். ஸோ, அந்த ஒயர் வந்து அறுந்தது கூட ஓகே. அவங்க வந்து சரி பண்ணி குடுத்துருவாங்க. ஃப்ரீயாவே சரி பண்ணி குடுத்துருவாங்க ஒயர் அறுந்ததுக்கு. ஆனா, அந்த ஒயர இழுத்ததுல வந்து எனக்கு உள்ள பாக்ஸ் எல்லாமே பொட்டுக்கிட்டு போயிட்டு, எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. ஆஹா! மறுபடியும் நம்ம காசு மறுபடியும் ரூ. 5000 கிட்ட ரெடி பண்ணணுமோ! அப்டின்ட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டு அப்படியே. ஓகே பேலன்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எப்படி சரி பண்ணேங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். டைம் வந்து ஒரு இது அதிகமாயிட்டு. அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "நான் காலையில தான் போறேன். சாயங்காலம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் பொறுமையாவே குடுங்க" அப்படின்னு சொல்ட்டாங்க. காலையில போறாங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ இத கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 9 மணி அந்த மாதிரி டைம் ஆயிட்டு. நான் சொல்லிட்டேன், "முடிஞ்சா முடிச்சு தரேன். அப்படி இல்லன்னா எத்தன முடிச்சிருக்கனோ அத குடுத்துடுறேன்" அப்படின்னு சொன்னா ஓகே சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சா, சரி அடுத்த செட்டுக்கு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி கட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ளவுஸ் வந்து ஒரு சைட்ல அந்த நெக்கு கட் பண்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிவன் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இவங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்ல தான் போட்டிருந்தேன். இதுவரைக்கும் நான் கட் பண்ணதுல இந்த மாரி வந்ததே இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி வந்திருக்கு. நீங்க கட் பண்ணும்போதெல்லாம் இந்த மாரி வந்திருக்கா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி வந்துட்டு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நாளு அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் ஃபர்ஸ்ட்டு சாமி வரும். கிட்டத்தட்ட சாமி எங்க தெருவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 1:30 மணி நைட்டு. ஓகே. இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.